இந்த கப்பன் பார்க்கில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கானுங்க. ஜெயிலுக்குள்ள இல்லை, ஜெயிலுக்கு தள்ள வேண்டிய இடத்துல. ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா. இதுதான் சின்னசாமி ஸ்டேடியத்தோடைய என்ட்ரன்ஸ். மேலே இருந்தால் தெரியுதா ஒரு லைட்டு, அதான். பெங்களூர்ல இன்னைக்கு செகண்ட் டே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போறேன். நடந்து வாக் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ எங்க போறேங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. கொஞ்சம் லாங்கா தான் போறோம், மெட்ரோ பிடிச்சு போறோம். அதுக்கு தான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டு எங்க போறேங்கிறத அப்டேட் பண்றேன். மெட்ரோக்கு வந்தாச்சு. மெட்ரோக்கு மேல போயிட்டு இருக்கேன். போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். எடுக்கும்போது சொல்றேன். இது சிங்கன்யா பாளையா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வாயில வர மாட்டேங்குது. இருக்கிறத வச்சு இந்த நாலேஜ் வச்சுதான் இந்த இடத்துல டிராவல் பண்றேன். அது தனியா டிராவல் பண்றேன், ரொம்ப கஷ்டம். சரி, பாத்துக்கலாம். ஸோ மெட்ரோல வந்து இது எடுத்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு போயிட்டு இருக்கேன். ஸோ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பன் பார்க் வந்து போகிறேன். சரி, ஓகே. நான் மெட்ரோவில் அப்படியே ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கப்பன் பார்க்கில் வந்து இறங்கியாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த கப்பன் பார்க்கில் ஒன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் இது பக்கத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து வீடியோ வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எடுத்தாச்சு. அங்கங்க நிறைய பேர் ஆர்சிபி நிறைய சேல் ஆகுது இங்க. ஆர்சிபியோடைய ஜெர்சி. கப்பன் பார்க்குக்கு வந்து என்ட்ரி வந்து ஆயாச்சு. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன். ஐயோ, வீடியோ எடுக்கக்கூடாது. இதுவாயிட்டு போயிட்டே இருக்கு. நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப லென்த்துங்க. இது பெரிய சர்க்கிளில் வந்து இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. க்ரௌட் அதிகமாக இருக்குது. இது ஹைகோர்ட்டுங்க, கர்நாடகாவுடைய ஹைகோர்ட். ஸோ கப்பன் பார்க்கு சைடு வந்தோன்னா அப்படியே இங்கே வந்து ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா. ஜெயிலுக்குள்ள இல்லை, ஜெயிலுக்கு தள்ள வேண்டிய இடத்துல. ஸோ கப்பன் பார்க் அப்படிங்கிறது நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. நிறைய ஜோடி பேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே தனியாக ஆளை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த சைடு வந்து சின்னசாமி ஸ்டேடியம், நடுவில் கப்பன் பார்க்கு, இந்த சைடு வந்து ஹைகோர்ட். இன்றைக்கி மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடு. ஒருத்தர் வந்து சொன்னார், இங்கே வீடியோ எடுத்துடாதீங்க, போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல பாஸ் பண்ணியாச்சு. சரி, உள்ளே போய்ட்டு காட்டுறேன். கப்பன் பார்க்குன்னாங்க. ஆனால் ஒன்றும் இங்கே ஒன்றும் இல்லை. கப்பன் பார்க்குன்னு போட்டு கப்பன் பார்க் எண்டாகி போச்சு. அதில் ஒருத்தர் இருக்கார். ஆனால் அதில் வந்து நிறைய இதில் போட்டிருக்காங்க. ஆனால் எங்கெங்கே நடக்குன்னு தெரியல. மேபி வந்து அதான் சொல்கிறாங்களே,
என்னங்கிறது தெரியல. கைட் பண்ணுறதுக்கு ஒரு மேப் இருந்தால் இருக்கும். ஓகே, இந்த சைடு என்னமோ இருக்குது. இதை நம்ம போயிட்டு அப்படியே ட்ரை வந்து பண்ணி பார்ப்போம். இந்த கப்பன் பார்க்கில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கானுங்க. அதெல்லாம் காட்டினேன்னா அவ்வளோதான். எங்கேயுமே வந்து தனியாக இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். இங்கே பாருங்கள், உட்காந்துருக்கு எல்லோரும் வந்து பேர்ஸ் தான். ஏன் காட்டுறேன் அப்படின்னா அவங்க மூஞ்சி வந்து தெரியாது. ஏன்னா ரொம்ப லாங்கில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ப்ரைவேசி எல்லாம் வந்து நம்ம வந்து பறிக்கலை. வேறு லெவலில் இருக்கணும். ஆனால் தனியாக வந்து மாட்டிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இதுதான் ஹைகோர்ட்டு. அப்படியே கண்டினியூ ஆகுதா. ஸோ நிறைய விஷயத்தை காட்டுறேன், வாங்க போடும். இதுதான் சின்னசாமி ஸ்டேடியத்தோடைய என்ட்ரன்ஸ். செம்ம க்ரௌடா இருக்கு. கேட் நம்பர் 21. கோடி வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரிட்டையர்ட் ஆனதுல வந்து இப்பதான் வந்து ஆர்டர் ஃபர்ஸ்ட் 2020. அதனால இங்க வந்து ஈவன் ஃபுல் வந்து அந்த டெஸ்ட் மேட்சோட டி-ஷர்ட்ஸ் வந்து அதிகமா சேல் வந்து ஆகுது. நிறைய க்ரௌடு மக்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்சிபியோடைய ஃபேன்ஸ் அப்படி எக்கச்சக்கமா இருக்காங்க. கப்பை அடிக்கலனாலும் ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, யூடியூப்ல வந்து இன்டர்வியூஸ் வந்து இருக்கு. So shooting the videos, right? I mean, this one reads out 2025. நிறைய இது இங்க நான் காட்டுறேன் பாருங்க. நான் இங்கிட்ட தான் வந்து நிறைய கேட்ஸ் வந்து இருக்கு. பாருங்க, மேல இருந்தா தெரியுதா ஒரு லைட்டு. அதான் எவ்வளவு நாள வந்து மேட்ச் பாக்குறதுக்கு ஆசை இல்லை, ஆனா இன்னைக்கு மேட்ச் பாக்குறதுக்கு ஆசை இருக்கு. கேட் நம்பர் 17 அங்க இருக்கு. சரி பாப்போம். இங்க இருந்து அவ்வளவு சத்தம் இருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. நானே சுத்தி பார்க்க வந்தவன். என்கிட்ட வந்து 2 பேர் டிக்கெட்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணா உள்ளக்கு போய் நான் தான் பார்ப்பாங்க. அப்புறம் இருந்து என்கிட்ட இந்த டிஷர்ட் வைக்கிறது இருக்காரு. கப்பன் பார்க்ல இருந்து மறுபடியும் வந்து சிங்கிங் பாளையம் வந்து போறோம். செக்கிங் முடிச்சுட்டு நெட்வொர்க் போயிட்டு இருக்கு. எவ்வளவு வேகமா போனோமோ அவ்வளவு வேகமா ரிட்டர்ன் வந்தாச்சு. கப்பன் பார்க்ல அப்படியே ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. சின்னசாமி ஸ்டேடியத்துல மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த இடத்துல போகும்போது நிறைய ஃபீல் இருந்துருந்துச்சு. நம்மளே வந்து மேட்ச் வந்து பாத்திரலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து 2 பேர் வந்து டிக்கெட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏண்டா நீங்க இருந்தீங்கன்னா என்னை கூட்டு போங்கடா அப்படிங்கிற மனநிலைக்கு இருந்தது. சரி, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ அப்படி இன்னும் ஸ்பெஷலா இருந்திருக்காரு. பட் எக்ஸைட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்காக நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்துருக்கேன். தேங்க்யூ.